உங்களுக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? ஒரு 15-20 வாட்டி கால் பண்றேன். நீங்க காலே எடுக்கல. நீங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணேன். என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்லை, 50 தான் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணேன். போடுறேன். நீங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல ஜோயல் ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தாங்க. ஆர்மி டெலிவரி சொல்லி தான் டைம் குழந்தைய பிறந்துச்சு. நான் பிறந்த ஒரு நிமிஷத்துலேயே குழந்தை இறந்துச்சுப்பா. எல்லாருமே அப்செட். குழந்தைய க்ளீன் பண்ணி கிட்ட போய் சொன்னாங்க. நான் க்ளீன் பண்ணி ரத்தத்தெல்லாம் படுத்தி காத்துல சுட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தைக்கு உயிர் வந்துச்சுப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வேகமாக அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டர் கூப்பிட்டு போயிருந்தேன். டாக்டர் எத்தனை கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்கே இல்லை. நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம். வார்டுக்குள்ள யாருமே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணோம். ஆனால் அந்த குழந்தை அங்கே இல்லை. இப்போ குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் தான் நானும் அந்த குழந்தை ஏதோ பண்ணிட்டேன்னு ஏதாவது பயப்படுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்தில் ஒரு காட்சி இது. இந்த பொண்ணு சொன்னதை கேட்டு நான் கூட உண்மைன்னு நினச்சி என்னோட ஃபேஸ்புக்கில் இதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது போல் ஒரு பெண் அழுதுகிட்டே வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஓ, இது உண்மை போல இருக்குது, நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணும், எப்படி இதனை அதை ஷேர் பண்ண தான் செய்வோம். அது பக்கத்தில் நம்ம இருந்தால் அது அந்த பொண்ணு கூட பாருங்கள், அது எந்த ஹாஸ்பிட்டலு பேரை சொல்லலை, எந்த ஏரியாவும் குறிப்பிடலை. எடுத்த உடனே அப்பாவை பற்றி சொல்லி அழுகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை உண்மை நம்பி இதை வந்து இன்னும் நிறைய அவங்க அப்பா கண்ணில் படட்டும், இல்லை ஒரு போலீஸ் கண்ணில் படட்டும், இது பொதுமக்களுக்கு பார்வைக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக நம்ம ஷேர் பண்ண தான் செய்வோம். ஆனால் இது நான் ஒரு பல லட்சம் பேர் பார்த்து முடிச்சு, இது போலீஸ்காரங்க போய் இதை விசாரிச்சு என்ன நடந்திருக்குன்ற அந்த வீடியோ யார் போட்டாங்களோ அவங்களோட ஐஎம்ஐ நம்பர் எடுத்து போலீஸ் விசாரிச்ச பிறகு இந்த பொண்ணு அதுக்கு மன்னிப்பு கேட்டு சொல்லியிருக்கு. குழந்தை காணும்னு சொல்லி நான் அழுத்திருக்க மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சைட்லேருந்து ரொம்ப சாரி கைஸ், பிகாஸ் ஜென்ம நட்சத்திரமும் ஒரு படத்துக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா சார் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கான்டெஸ்ட்டுக்காக எடுத்து அனுப்பின ஒரு வீடியோ தான் அது. அது எப்படி இப்படி வந்து ஒரு ரேண்டம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் இருக்குன்னு வந்து ஐடியாவே இல்லை. அதுக்காக என்னோட நாலேஜுக்கு வந்த உடனே எப்படி அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து அது உண்மையான இன்சிடென்ட்னு நினச்சி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையான இன்சிடென்ட் கிடையாது. ஒரு ஷூட்டுக்காக நான் அனுப்பின வீடியோ ரேண்டமாக போஸ்ட் ஆகிருக்கு. அதுக்காக என்னோட சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப சாரி. யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சாரி. இவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக யாருக்காவது ஹேட் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு சர்வசாதாரணமாக இருந்துடுறாங்க. இது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இலகிய மனசுக்காரங்க, ஹார்ட் பேஷண்ட், அப்புறம் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா